வணக்கம். நான் சாகுல மீது தமிழக வெற்றிக்கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தளபதியோட ஒரு ஃபேமஸான டயலாக் தான். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னும் இருந்தா லைஃப் சம்முன்னு இருக்குன்னு தளபதி சொன்னது. அதை பற்றிய பதிவு தான் இன்னைக்கு. காரணம், இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறதுக்கான காரணம், நாம அரசியலுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ரசிகர்களா இருந்த வரைக்கும் எல்லாருமே இவங்க உதவி செஞ்சாங்க. நம்ம ஒரு என்ஜிஓ மாதிரி தான் பார்த்தாங்க. ரசிகர் மன்றத்தை தாண்டி இவர்கள் ஒரு தன்னார்வலர்கள், இவர்கள் தன்னிச்சையாக வந்து உதவிகளை செய்யறாங்க அப்படின்னு நம்மள ஒரு போட்டியாளர் தான் அவங்க பார்க்கல. மக்களுக்கான உதவிகளை செஞ்சிருக்க கூட்டக்கூடிய நல்ல மனம் படைத்த ஒரு நடிகர், அவர்களுடைய ரசிகர் என்கின்ற முறையில பார்த்தாங்க. ஆனா தளபதி அரசியல் நோக்கத்தோட வரும் பொழுது தளபதிக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ரசிகர் மன்றமாக இருக்கும்போது சில இடங்கள்ல நமக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இனிமே பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும். காரணம் என்ன தெரியுமா? நாம் சந்திக்க போகின்ற எதிரிகள் நாம் சிந்திக்க முடியாத பலமும், சிந்திக்க முடியாத திட்டங்களும், சிந்திக்க முடியாத சீர்குலை சக்திகளாக உள்ளவர்கள். அவர்கள் அவங்க அடுத்தவங்களை அடுத்து கடித்தே பிழைத்தவர்கள். அப்படிங்கும் போது நிச்சயமா நம்ம தலைவரா இருக்கும் போது அல்லது நம்ம ஒரு அரசியல் கட்சின்னு போகும்போது, மக்கள் நலத்தை நோக்கி போகும்போது நிச்சயமா நம்ம தளபதி ரசிகர்களை யாரும் விலை பேச முடியாது. அதுல அவங்க தோத்துருவாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதை இருக்கும், வாழ்க்கை ஓட்டம் இருக்கும், ஒரு செயல் திட்டம் இருக்கும். அதுல என்ன நம்மளா புரிந்து கெடுக்கணுமோ அதை பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம கட்சி வேலையில எதிர்ப்புகளை கொண்டு பண்ணுவாங்க, கஷ்டங்களை கொடுப்பாங்க. இத தளபதி பாணியில ஒரு குட்டி கதை சொல்ல உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நாம எதிர்ப்புகளை கூட யார் எதிரின்ற பிக்ஸ் பண்றதுல கூட, அல்லது யாரை எதிர்க்கணும் யாரை எதிர்க்க கூடாதுன்றது கூட நம்ம தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கதை. ஒரு காட்டுல ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு பொன் மாலை பொழுது, அந்த சாயந்தர நேரத்துல ஒரு கழுதை வந்து ஒரு புல்வெளியில மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மேட்டுப்பாங்கான இடத்துல காட்டின் ராஜாவான சிங்கமும் அப்படியே கரிச்சிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பார்வையிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு கம்பீரமான புலி இருந்துச்சு. என்னைக்குமே என்னதான் சிங்க காட்டு ராஜா இருந்தும் புலிக்கு ஒரு தனி கம்பீரம் உண்டு. அதனாலதான் நம்ம தேசிய விலங்கு அது இருக்கு. புலிக்கென்று தனித்தன்மை உண்டு. அந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்கிட்ட தன்மானமான புலி. அதனுடைய இனமே ஒரு தன்மானத்தின் அடையாளமாக இருக்கிறது அந்த புலிகளுடைய இனம். இது வரலாறு சொல்லும் உண்மை. இப்படி இருக்கும்போது அந்த புலி வந்து அந்த பக்கமா வந்தது. இது பயங்கரமான பச்சை பசு புல்வெளி. மேல காட்டு ராஜா அங்கே வட்டமிட்டு கொண்டிருக்கு. இந்த கழுதை ஏராளமா அது பாணியில அப்படின்னு சிரிச்சது, ஏராளமா சிரிச்சது. உடனே அப்படியே பார்த்தது. இந்த புலி பார்த்துட்டு, என்ன எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு, நீதான் புல்லுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே. கழுதை சொல்லிச்சு புலியை பார்த்து, புல்லுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே, எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்னு உசுப்பேத்துச்சு. நான் பேசாம கம்முன்னு போறேன், என்ன எதுக்கு நீ உசுப்பேத்துற, எனக்கு சம்பந்தம் இல்லாட்டினா இது ஒரு பாதையை நான் நடந்து போறேன்னுச்சு. சும்மா இல்ல கழுதை, புல்லுனா என்ன கலர்னு கூட உனக்கு தெரியாது, நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி இந்த புல்வெளி பக்கம் வந்திருக்க, எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்னு கேட்டுச்சு. மறுபடியும் ரொம்ப பெருசு பண்ணிச்சு. புலி மெதுவா சொன்னிச்சு, புல்லோட கலர் கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த காட்டுக்குள்ள, இவ்வளவு கம்பீரமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த புல் பச்சை புல் தெரியாத எனக்கு அப்படின்னுச்சு. கழுதை உடனே பலமா சிரிச்சு, அது பாடியில சிரிச்சுட்டு சொன்னிச்சு, இந்த புல் நீல நில புல், உனக்கு இது கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு புலின்னு இப்படி கம்பீரமா சுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு இது வம்பிடுச்சு. புலிக்கு ரொம்ப டென்ஷன். என்னடா அது பச்சை புல்லுங்கிற நீல புல்லுன்னு சொல்ற, என்ன உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா, இன்னும் இதட்ட வம்புக்கு போக போகுது. ஆனா மேல காட்டு ராஜா இருக்கு. அந்த தைரியத்துல இது இன்னும் இது வம்ப கூட்டுது. என்ன நீ வேணா என் மேல கை வச்சுப்பாரு, ஒரு பச்சை புல்லு நீ பொய் சொல்லிட்டு அலையிற, ஒரு நீல புல்ல ராஜாட்ட வேணா போலாம் அப்படின்னு இது உசுப்பேத்துச்சு. உடனே புலிக்கு ஏன் நம்ம சைடு நியாயம் இருக்கு, புலிக்கு நினைச்சிச்சு என் தரப்புல நியாயம் இருக்கு, நான் ஏன் போய் பண்ணும், வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போச்சு. அங்க காட்டு ராஜாவோட சிங்கத்திட்ட போனாங்க. சிங்கத்திட்ட போனோடனே சிங்கம் இங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அங்க போனோடனே சிங்கத்திட்ட பெருசா விளக்க வேண்டியதில்ல, சொன்னிச்சு என்ன உங்க பிரச்சனை, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன பிரச்சனை அப்படின்னு. கழுதை மெதுவா ஆரம்பிச்சிச்சு, சிங்கராஜா இந்த புல்லு வந்து பச்சை புல்லுன்னு ஏளனமா சொல்லிட்டு இருக்கு, இது நீல புல்லு தானே, உங்களுக்கு தெரியாத என்ன இத்தனை நாள் நீங்க ராஜாவா இருக்கீங்கன்னு சிங்கத்தை பார்த்து சொன்னிச்சு. சிங்கம் ரெண்டு பேரும் இப்படி பார்த்துச்சு. பார்த்துட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சிச்சு. புலியை பார்த்து நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. புலி சொன்னிச்சு, இது உங்களுக்கு தெரியாதா, இது பச்சை புல்லு, ஆனா போய் இது நீல புல்லுன்னு சொல்லுச்சு. புலி வந்து பேச்சு சிங்கம் கேட்டுக்கிட்டு
என்னோட தீர்ப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ராஜா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு. யோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க புலியாரு, இது நீல புல்லுதான். அவ்வளவுதான். புலிக்கு செம காண்டாயிடுச்சு. நீங்க ராஜாங்கிறது என்ன வேணா சொல்ல ஆகும், அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கழுத சிரிச்சுக்கிட்டே பயங்கரமா அதோட பாடியில அங்கிட்டு இங்கிட்டு பெல்ட் அடிச்சு பறந்துகிட்ட நீல புலிதான் பத்தியா முட்டாள் புலி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்ப சிங்கத்திட்ட வந்துச்சு, தனியா வந்துச்சு. சிங்கமே, நான் உங்களை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ராஜான்னு நாங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்துருக்கோமே, இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துட்டீங்களே, ஒரு கழுதையுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க அந்த புல்ல நீல புல்லுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா தர்மமா, உங்க தீர்ப்பு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே சிங்கம் பல்லாறு ஒரு அற விட்டுச்சு புலிட்ட. அட முட்டாள் புலியே, நீ யாரு கூட சண்டை செய்யணும்னு இருக்கு? களத்தில் யாரு கூட சண்டை செய்யணும் இருக்கு? ஒரு கழுதைகிட்ட போய் சண்டை போடுறியா? அதுக்குதான் உனக்கு இது தண்டனை. அவனுக்கு ஏதாவது உன்னை உசுப்பேத்துனா, கடுப்பேத்துனா கம்முனு, உசுப்பேத்துனா உம்முனு, உம்பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொன்னது. அந்த கதை உணர்த்துவதுதான் தளபதியுடைய தத்துவம் உணர்த்துவதை நான் நினைக்கிறேன். இந்த கதையுடைய அடிப்படை நாதம் என்ன தெரியுமா? நம்மளை இப்படி பல பேரு வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்கிறது கூட வம்பை விலைக்கு வாம்பது பார்ப்பார்கள். தவறான ஒரு விஷயத்தை சொல்லி கூட நம்ம இடத்துல வம்பெடுக்க பார்ப்பார்கள். நாம் செய்யாத ஒரு குற்றத்தை கூட செய்ததாக குற்றப்படுத்த நினைப்பார்கள். நம் மீது வழக்கு போட நினைப்பார்கள். நம் மீது வீண் சண்டை எடுப்பதற்கு நினைப்பார்கள். நம் வெற்றி கழக தோழர்களுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு நினைப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நல்ல தலைவனாக உருவெடுக்கணும் என்று சொன்னால் தளபதி 3 தலைவர்களை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஒன்று தந்தை பெரியார். சமூக செயல்பாடுகள் மட்டும் நான் இருப்பேன், அரசியல் எனது அடைக்கலம் அல்ல, அரசியல் பதவிகளுக்காக நான் இயக்கங்கள் நடத்தவில்லை என்று கடைசி வரை சமூக சிந்தனையாளராக, சமூக சீர்திருத்தவாதியாக பெண்ணடிமைத்தனத்தை, ஜாதி ஒழிப்பை, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சென்ற மாமேதை தந்தை பெரியார். மாமேதை சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அவர் ஒரு பெரிய ஐக்கான், சட்டமேதை. அவர்தான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தத்துவத்தின் அடிநாதத்தை நமது அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தவர். ஒன்னு தளபதி காட்டிருக்கக்கூடிய அடையாளம் கர்மவீரர் காமராஜர். இது போன்ற ஒரு ஆட்சி இனி தமிழகத்தில் நடக்காதா என்ற இயக்கத்திலே வாழ்கின்ற தமிழக மக்களுக்கு தளபதியாருடைய ஆட்சிதான் தமிழகத்தில் நாளை கர்மவீரர் காமராஜின் ஆட்சி கண்ணாடியாக இருக்க போகிறது என்பதை காட்டுவதற்காக இந்த 3 முத்தான தலைவர்களை காட்டியிருக்கிறார். அவர்கள் வழியிலே நாம் சென்று கொண்டிருப்போம். தவறுகள் நாம் செய்ய வேண்டாம். நம்மை தேவையில்லாமல் சீண்டுபவர்களை நாம் விட்டு வைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் என்னை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வழக்கறிஞர் என்ற முறையே உங்களுக்கு நான் இலவசமாக உதவும் தயாரா இருக்கேன் என்பதையும் இந்த பதிவிலே நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். இதை தாண்டி மிக முக்கியமானது நம்முடைய இலக்கு ஒன்றுதான், இலக்கணம் ஒன்றுதான். கர்மவீரர் காமராஜர் ஆட்சியில் எப்படி ஒரு அமைச்சர் கூட தனக்கு சொத்து இல்லாமல் சாதாரண வீட்டிலே இருந்து இறந்தார்களோ, ஒரு முதலமைச்சர் 135 ரூபாய் பணத்தோடு தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரோ, அதை போன்ற ஒரு நல்ல கை சுத்தமான ஒரு தலைவர்களாக நமது வெற்றி கழக தலைவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை 2026 ஏற்படுத்த போகின்றோம். அதற்கான நாள் 2026. அது தளபதி தமிழக முதல்வராக ஆகக்கூடிய நாள் வருகின்ற தேர்தல் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நாம் அதற்கு இலக்காக 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பதை நமது தமிழக வெற்றி கழகத்தின் இலக்காக வைத்திருக்கிறோம். நாம் தளபதிக்காக 3 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இயக்க சிந்தனையை கொண்டு இதற்கான போராட்ட களத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் ஒருவர் நினைத்தால் நம்மை தாண்டி ஒருவரை கூட சேர்க்க முடியாதா என்ன? நம்மை தாண்டி ஒருவரை அல்ல, இருவரை அல்ல, பல்லாயிரக்கணக்கான சேர்ப்போம். தமிழகத்திலே தளபதி ஆட்சி அமைப்பு என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.